60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தூத்துக்குடியில் மீனவர்கள் விசைப்படகு உள்ளிட்டவையில் ஆழ்கடலுக்கு உற்சாகமாக மீன்பிடிக்க சென்றனர். முதலில் தருவைக்குளம் வேம்பார் மீனவர்கள் கடலுக்கு சென்றதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வான வேடிக்கைகள் நிகழ்த்தியபடி கடலுக்கு போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடிக்க சென்றனர். குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் எதிரொலியாக மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு அருவிகளில் குளிப்பதற்கான தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.